விவாஸ் இப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு பற்றி அதிகமாக பேசுகிறாங்க. இதுக்கு காரணமாக இருக்கிறவங்க பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸும் முதலமைச்சர் விஜய் அவர்களும். இது நடந்தால் சமூக நீதிக்கு பெரிய உதவி கிடைக்கும்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. உண்மையான தகவல் கிடைக்குமான்னு இன்னொரு தரப்பு கேள்வி கேட்குறாங்க. இதை பற்றி பாமக தலைவர் பேசியதை இப்போ பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழக அரசு உடனடியாக சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து சமூக தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மையான கட்சிகள் சார்பிலே தலைவர்களும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டார்கள். ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தமிழக அரசு உடனடியாக தமிழ்நாட்டில் சமூக நீதி கணக்கெடுப்பு என்கின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். அதில் வருகின்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பட்ஜெட் செஷன் சட்டமன்றத்திலே ஆளுநர் உரையில் தமிழக அரசு கொள்கை முடிவாக அறிவிக்க வேண்டும். அதற்கேற்ப ஒரு குழுவாக சென்று முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களை நேரிலே சந்தித்து இதை வலியுறுத்த வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற அவசியம் முக்கியமானது. இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் 50 விழுக்காட்டிற்கு மேல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு. மற்ற மாநிலங்கள் எல்லாம் 50 விழுக்காடுக்கு கீழ்தான் இடஒதுக்கீடு அங்கே இருக்கிறது. காரணம், உச்சநீதிமன்றம் 1963 பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மைசூர் என்ற அந்த காலத்தில் ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். இப்போது சமூக நீதி கணக்கெடுப்போட அவசியத்தை பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பல சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. ஆனால் ஒரு கேள்வி, இப்போது எந்த சமூகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, யாரோட கல்வி நிலை என்ன, யார் இன்னும் பின்தங்கிய நிலையிலே இருக்காங்க, இதுக்கான அப்டேட்டான தகவல் நம்மக்கிட்ட இருக்கா? அதுக்கு தான் சமூக நீதி கணக்கெடுப்பு அவசியம்னு சொல்கிறாங்க. இந்த சர்வேயில் உண்மையான தகவல் கிடைக்குமா? இங்கே தான் பெரிய கேள்வி வருது. மக்கள் சொல்கிற கருத்து 100% உண்மையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சில சலுகை கிடைக்கும்னு நினச்சி வேறு மாதிரி தகவல் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஒரே சமூகத்தில் நிறைய உட்பிரிவு இருக்குது. இதை சரியாக ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் இருக்குது. இப்போது எஸ்சி கிறிஸ்டின் விவகாரத்தை பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் அதிகமாக பேசப்படுற விஷயம், எஸ்சி கிறிஸ்டின் ஒருவர் எஸ்சி சமூகத்தில் பிறந்து பின்னால் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறினா தற்போதைய சட்டப்படி அவருக்கு எஸ்சி இடஒதுக்கீடு கிடையாது. இதனால் மக்கள் சர்வே நடக்கும்போது தவறான தகவலை கூட கூறலாம். இல்லைனா முதலமைச்சரிடம் தங்களுக்கென தனி சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கலாம். இந்த விஷயத்தை பயன்படுத்தி எதிர்க்கட்சி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் பிக் ரோல் ப்ளே பண்ணலாம். இதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைனா எதிர்க்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து விமர்சனம் வைத்து கொண்டே இருப்பார்கள்.